ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, உங்களுக்காண்டி ஒரு குட்டி கதை சொல்கிறேன். அந்த கதையை கேட்டுட்டு நீங்கள் கடைசியில் முடிவு என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு நாட்டில் ஒரு ராஜா வாழ்ந்து வந்தாருங்க. அவர் நல்ல முறையெல்லாம் ஆட்சி புரிஞ்சு வந்தார். எல்லாருமே நல்ல மக்களுக்கு நல்லது செஞ்சு எல்லாமே நல்ல விதமாக தான் எல்லாமே பண்ணார். இருந்தாலும் அவருக்கு ஒரு சந்தேகங்க. நம்ம நல்லா தான் ஆட்சி புரிகிறோமா? நம்மகிட்ட இருக்க நிறைகள் குறைகளை யார் நம்மகிட்ட சொல்லுவா? என்ன தான் இருந்தாலும் ஒரு அரசர்னு ஒரு பயம் இருக்குல்ல, யாருமே அவங்கக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. முகத்துக்கு நேருக்கு நேராக சொல்லக்கூடிய குறைகளை சொல்லக்கூடிய ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சாங்க. அதுக்காக என்ன பண்ணாருன்னா, ஒரு மந்திரி அமைச்சு இந்த மாதிரி நான் பண்ணக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டணும், நீ என்னோடய தவறுகளை நான் திருத்தி கொடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரின்னு அமைச்சு கொடுத்துட்டாங்க. அந்த மந்திரி அதே மாதிரி நீங்கள் பண்ணுறது தவறு, சரி அரசே அந்த மாதிரி சொல்லி வந்தேன்னா மன்னர் தன்னோட தவறுகளை திருத்திக்கிட்டு நல்ல முறையில் ஆட்சி புரிஞ்சு வந்தாங்க. எதுக்கு இந்த கதையை நான் சொல்கிறேன்னு சொன்னால், நம்மக்கிட்ட இருக்கிற நண்பர்கள் நம்ம எது பண்ணாலும் ஆஹோ ஓஹோன்னு சொல்கிற நண்பர்களை நம்பாதீங்க. நம்ம என்ன செஞ்சாலும் இது தவறு இது சரி அப்படின்னு சொல்லி முகத்துக்கு நேருக்கு நேராக சொல்லக்கூடிய நண்பர்களை நம்புங்க. அவங்க தாங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வருவாங்க, நல்லா உங்களுக்கு மதிப்பை வாங்கி தருவாங்க. நீங்கள் ஆகோ ஓஹோ எது பண்ணாலும் நல்லதுன்னு சொல்லி நண்பர்களை எப்பயுமே நம்பாதீங்க. எதாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த நண்பர்களை நம்புங்க, அவங்ககிட்டே பழகுங்க. ஓகே, பாய். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.